நாம இன்னைக்கு வாழைப்பூ வச்சு குழம்பு தான் பண்ண போறோம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு வாழைப்பூல உள்ள பூவை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாழைப்பூல நரம்பு மாரி இருக்கிறதையும், கண்ணாடி மாரி இருக்கிறதையும் எடுத்துட்டு கட் பண்ணி அரிசி கலந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். சின்ன சைஸ்ல 2 தக்காளியை மிக்ஸில போட்டு அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வாழைப்பூ நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு துண்டு தேங்காவை அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ தேங்காய் விழுது சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு 1 நிமிஷம் வேக வச்சு இறக்குனா டேஸ்டான வாழைப்பூ குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.